Praise the Lord. Psalm 119 verse 80. இது எந்த ஆல்ஃபபெட் இருக்குன்னா யோத் அப்படின்ற ஒரு ஹீப்ரூ ஆல்ஃபபெட். அப்படி என்றால் கரம், கர்த்தருடைய கரம், த ஹேண்ட் ஆஃப் த ஆர்ம் ஆஃப் காட், அது குறித்ததான வசனங்கள். But we have come to the last verse which was very interesting to me in message translation, Tamil translation, or even King James oda NLT oda the message was very beautiful. Message translation la I will read it. It says, I live a life which is whole, முழுமையாகவும், whole and holy, பரிசுத்தமாகவும், both body and soul, ஆத்துமாவிலும் சரீரத்திலும், so that I can walk a life with my head held high. என் தலை கீழே குனியாமல் நிமிர்ந்து நடக்கும்படியாக நான் இந்த மாதிரி வாழ்கிறேன். திருப்பியும் சொல்கிறேன். I live a life which is both whole and holy in body and soul, so that I can walk with my head held high. என்னுடைய தலை குனியாமல் நான் நிமிர்ந்து நடக்கும்படியாக நான் பரிசுத்தமாகவும் முழுமையாகவும் சரீரத்திலும் ஆத்துமாவிலும். ஸோ இவ்வளோ பெரிய வசனம் நீங்கள் நார்மல் டிரான்ஸ்லேஷனில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஸ்மால். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறதுனால தலை குனியாமல் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு போட்டிருக்காங்க. பட் அவர் என்ன எழுதுகிறாருன்னா மெசேஜ் டிரான்ஸ்லேஷனில் வித் மை ஹெட் ஹெல்ட் ஹை. நிறைய பேர் பார்க்கும்போது இந்த உலகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் எஸ்பெஷலி ரொம்ப தலையை கீழே குனிஞ்சிட்டே இருப்பாங்க. அது தாழ்மையினால் பண்ணுறாங்களா அப்படின்னு புரியல. பட் லாட் ஆஃப் டைம்ஸ் அவங்களுக்கு ஐயோ அவங்களோட நான் ரொம்ப குறைந்திருக்கிறேன், ஏதோ அந்தஸ்தில் குறைஞ்சிருக்கிறேன், இல்லை படிப்பில் குறைஞ்சிருக்கிறேன், இல்லைனா எக்ஸ்பீரியன்ஸில் குறைஞ்சிருக்கிறேன், இல்லைனா எனக்கு பேச தெரியாது, அந்த மாதிரி வாடவர் தாழ்வு மனப்பான்மை அவங்களுக்குள்ளே வருதோ அவங்க கண்ணு கொடுத்து பேசுகிறதுக்கு ரொம்ப அவங்களுக்கு பழக்கம் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு விலையேற பெற்ற ரத்தம், he sent his only son so that he can redeem us and make us his righteousness. அவர் பாவமில்லாத அவர் நமக்காக பாவமானார். இதனால நாம் அவருடைய நீதியாக இருக்கும்படியாக such a precious life கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கும் போது பெருமைப்படக்கூடாது. I'm not talking about being proud. ஆனால் தலை நிமிர்ந்து நல்ல சந்தோஷமாக தைரியமாக கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை உறுதியுடன் நம்ம நடக்க வேண்டியது அவருக்கு விருப்பமாக இருக்கும். அகைன் சொல்கிறேன், பெருமையோடு அல்ல, தலை நிமிர்ந்து பெருமையோடு அப்படி சொல்லலை. தலை குனியாமல் நான் வெட்கப்பட்டு போனதில்லை. ஏன்னா என் கர்த்தர் என் தலையை உயர்த்தி இருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு தைரியத்தில் நம்ம நடக்கும்போது அது அவர் செய்த தியாகத்துக்கு அது பலனாக இருக்கும். ஹல்லேலூயா. ஸோ ஒன் ஆஃப் த திங்ஸ் ஐ வாண்ட் டு ஷேர், இங்கே அழகாக போட்டிருந்தது, ஐ வில் லிவ் அ ஹோல் லைஃப் இன் மை சோல், அதாவது என் ஆத்துமாவில் முழுமையாக வாழ்வேன். ஐ லிவ் அ ஹோலி லைஃப் இன் மை பாடி, என் சரீரத்தில் பரிசுத்தமாய் வாழ்வேன். ஸோ ஹவு டு என்ஜாய் ஹிஸ் பிளெஸ்ஸிங்ஸ். ஹோல் அப்படின்னா முழுவதுமாக, கம்ப்ளீட். ஹோலாக வாழும்போது, ஆத்துமாவில் முழுமையாக வாழும்போது we will enjoy him every day. How to enjoy him every day? அதுக்கு ரெண்டு பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். இட்ஸ் வெரி சிம்பிள் பிரின்சிபல். அது நீங்கள் மனசில் நீங்கள் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தீங்க என்றால் you will really be able to enjoy every day. முதலாவது என்ன என்றால், டு என்ஜாய் வாட் யூ ஹேவ் டுடே. அதாவது இன்றைக்கு நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீங்க, என்ன வைத்திருக்கிறீங்க, அதை ரசித்து அனுபவிக்கிறது அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க என்றால், நாளைக்கு இது இருந்தால் நல்லாயிருக்கும், அவங்களுக்கு இது இருக்குது, அவங்க அங்கே போயிருக்காங்க, அவங்க இது வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு இப்படிலாம் நடக்குது, எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன இல்லையோ அதையே அவங்க மேக்னிஃபை பண்ணி பேச அதிருப்தி ஃபுல்லாக அவங்களுக்குள்ளே பெனிட்ரேட் ஆகிடும். ஸோ சோல், அவங்க ஆத்துமாவில் அதிருப்தி வந்துருச்சுன்னா என்ன செஞ்சாலும் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமாகவே இருக்காது. ஒரு கம்பேரிசனோடு இருப்பாங்க, ஒரு பொறாமையோடு மற்றவங்களை பார்க்கும்போது என்ன தான் வெளியில் பேசினாலும் உள்ளுக்குள்ளே அது இருக்கும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம அவருடைய ரட்சிப்பையும் அவருடைய ஆசீர்வாதங்களையும் நம்ம என்ஜாய் பண்ணணும். அப்படி இருக்கும்போது ஒரு சிம்பிள் பிரின்சிபல் தான், வாட் டு யூ ஹேவ் டுடே. இன்றைக்கு என்ன இருக்கிறது? ஒரு நல்ல ஃபோன் இருக்கிறதா, ஒரு நல்ல வாட்ச் இருக்கிறதா, சம்திங் யூ வில் ஹேவ். எல்லார்கிட்டையும் கர்த்தர் ஏதாச்சும் கொடுத்துருப்பாரு, ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. தட் இஸ் அ லை ஆஃப் த டெவில். அப்பாலே இப்போ சாத்தானே சொல்லுங்க, பிசாசு தான் போய் சொல்லுவோம், உனக்கு இது இல்லை, உனக்கு இது இல்லை. ஆல் ஆஃப் us have been blessed. ஸோ என்ன, அவங்க நல்ல பேரண்ட்ஸ் இருக்காங்களா, நல்ல ஃபேமிலி இருக்கா, நல்ல வீடு இருக்கா, நல்ல உணவு சாப்பிட்டீங்களா, இந்த ஜான்வரியிலேருந்து ஏதாச்சும் புதுசாக செஞ்சுருக்கிறீங்களா, நல்ல காரியங்களை வாங்கியிருக்கிறீங்களா, இல்லை வெளியில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா, அதோடு முடிச்சிடாதீங்க.
அதை திருப்பியும் ஐயோ தகுதியில்லாத எனக்கு இது கொடுத்தீங்களே, தகுதியில்லாத எனக்கு இங்கே சென்றீங்களே, தகுதியில்லாத எனக்கு இதெல்லாம் ஆசீர்வாதம் கொடுத்துருக்கீங்களே, திருப்பி அதை என்ஜாய் பண்ணி அதை அனுபவித்து ரசித்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன இல்லையோ அது உங்களுக்கு பெருசாக தெரியாது. நானும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், அவங்கெல்லாம் அதோட ஆசீர்வதிக்கப்பட்ட இருக்கட்டும், but I am blessed. Hallelujah. I am so blessed. ஒரு ஆங்கில பாடல் நாங்கள் பாடுவோம் சர்ச்சில். இட்ஸ் a beautiful song. I am blessed at all times. அந்த ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பாட்டு. ஸோ the first thing is enjoying what you have today. இன்றைக்கு என்ன இருக்குதோ அதை ரசித்து அனுபவிக்கிறது. Second thing is trusting in God. எதுக்காக அவரை நம்பணும் என்றால், நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ, நீங்கள் ஆசைப்படுறீங்களோ, இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்காம இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும். தட் மீன்ஸ் ஈவன் இஃப் வாட் யூ டிசைர்ட் யூ டிடன்ட் கெட் இட் டுடே, யூ வில் டெஃபினெட்லி கெட் இட் அட் த ரைட் டைம். அவரால் எல்லாமே கொடுக்க முடியும். அவர் உங்களுக்கு இன்றைக்கு ஒன்றை கொடுக்கலன்னா தட் இஸ் பிகாஸ் உங்களுக்கு அது இன்றைக்கு தேவையில்லை என்று அவருடைய ஞானத்தில் அவர் அறிந்திருக்கிறார். பட் ஹி வில் கிவ் இட் அட் த ரைட் டைம். மேபி சம்திங் சேம் ஆர் சம்திங் ஈவன் பிகர். பட் நம்மளுடைய இது என்ன, நோ மை காட் வில் கிவ் இட். எனக்கு இன்னைக்கு வரலையா, இட்ஸ் ஓகே, ஹி வில் கிவ் இட் அட் த ரைட் டைம். அதை நம்ம திருப்பி சொல்லும் போது இது கிடைக்கலையே, இது வரலையேன்றத அந்த ஒரு அதிருப்திக்குள்ளே போகிறதுக்கு பதிலாக we will be enjoying my God is good. என் தேவன் நல்லவர், என் தேவன் என் தேவைகள் எல்லாம் சந்திப்பார், தேவன் ஏற்ற நேரத்தில் எனக்கு அனுகூலமாக இருப்பார், என் தேவன் ஏற்ற நேரத்தை என்னுடைய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஐ ட்ரஸ்ட் இன் மை காட். என் தேவனை நான் நம்புகிறேன். இம்மட்டுமாக உதவினர் எபினேசர், இனிமேலும் என் கரத்தை பிடித்து, ஏன்னா இந்த யோதுன்றது அவருடைய கரம் நம்மளை பிடித்து கொண்டிருக்கிறது, என்னை வழி நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை நான் நம்புகிறேன். திருப்பி உங்களுடைய ஆத்மாவோட நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க என்றால், ஹல்லேலூயா, வெரி சாரி, சொல்லிகிட்டே இருந்தீங்க என்றால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் திருப்தி என்பதை நம்ம உணர முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது இந்த வசனத்தை நம்ம உரிமை பாராட்டி ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, எந்த நாளில் கூட உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி. எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் திருப்தியாக இருந்து ராஜா உம்மை உயர்த்தும்படியாக கிருபை தாரோம். எங்களுக்கு தேவைகள் எல்லாம் நீங்கள் சந்திப்பீர், அதுக்கு நிச்சயம், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் நீர் எங்களை வழி நடத்தும். எல்லா துதிகன மகிமை நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. நீங்கள் அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. கீழே குனிய வேண்டாம். யூ கேன் வாக் வித் யர் ஹெட் held high. பெருமையோடு இல்லை, சந்தோஷத்தோட. Be blessed. Have a wonderful day. God bless you.